ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டைப் 1 பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா டைப்போட இன்வெர்ஸ், டைப் 1 ஓட இன்வெர்ஸ். இதுல எப்படி கேட்பாங்கன்னா போன சம்ல ஏ தனியா கொடுத்துருவாங்க, பி யோட ஒர்க் டேஸ் கொடுத்துருவாங்க, சேர்ந்து பண்ணா எவ்வளவு முடிப்பாங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. இந்த டைப் எப்படின்னா அதே இதுல இன்வெர்ஸ், அதாவது ஏ அப்படிங்கறவரோட ஒர்க் கொடுத்துருவாங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் பி he can complete the same work அப்படிங்கிற ஒரு டேஸ் கொடுத்துருவாங்க. தென் பி alone can complete the work அப்படின்னு, அதாவது ஏ தனியா பண்ற டேஸையும் பி யோட சேர்ந்து ஹெல்ப்போட சேர்ந்து பண்ற டேஸையும் கொடுத்துருவாங்க. பி அல்லது ஏ ஓட தனிப்பட்ட நாள், தனிப்பட்டு எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் क्वेश्चन. ஓகே, சம்ம சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சம், if A completes a work in 3 days, A and B working together completes the same work in 2 days. The number of days required to complete the work if B works separately. அவ்வளவுதான். இப்போ டேட்டா, இந்த क्वेश्चनோட டேட்டா அவ்வளவுதான். A can complete the work in 3 days. With the help of B, he can complete the work in 2 days. Then the number of days required by B alone to complete the same work. அதாவது A தனியா பண்ணா 3 நாள், B யோட சேர்ந்து பண்ணும்போது 2 நாள், B மட்டும் தனியா பண்ணா எவ்வளவு நாள்ல இந்த வர்க்க முடிப்பாங்க. இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா போன சம்முக்கு போன டைப்புக்கு ப்ராடக்ட் பை சம் பார்த்தோம், இதுக்கு ப்ராடக்ட் பை டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். இதே அதே மாதிரி தான், மேல எவாலுவேட் பண்ணாதீங்க, கீழே எவாலுவேட் பண்ணிருங்க. இப்போ 3 into 2 by 3 minus 2 அப்படிங்கிறது 1. அப்ப இதுக்கு ஆன்சர் 6 days, அவ்வளவுதான்.